அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் பார்ட் 8. இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். சரிங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு இந்த வீடியோவை இப்போ புதுசாக பார்க்குறீங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சேனலில் ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்ட் ஒன்றது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸில் வர விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த இடத்த சொல்லிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட டைமிங், அதாவது ஷேர் மார்க்கெட்டோட டைமிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். எந்தெந்த டைமிங்கில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைம்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் என்எஸ்சி பிஎஸ்சியோட ஓப்பனிங் டைம் பார்த்தா 9:15 ஓப்பன் பண்ணுவாங்க. 3:30 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. சரிங்களா, ஓப்பனிங் டைம் அது க்ளோசிங் டைம். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நமக்கு இதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ட்ரேடிங் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தோன்னா ஒரு லாங் டேர்முக்காக இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்காக ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி விற்பாங்க. அது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஈக்விட்டியில் பார்த்தோன்னா டெலிவரி எடுப்பாங்க, அதான் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டேவுக்கு கொஸ்டினை கொண்டு போகக்கூடிய விஷயம், இல்லை லாங் டேர்முக்கு கொண்டு போகிற விஷயத்த இந்த இடத்த 2 விதமான விஷயம் நடக்கும். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா இது பார்த்தோன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு உண்டான மார்க்கெட். சரிங்களா, இது பார்த்தோன்னா அதாவது ஸ்டாக்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ்ல. சரிங்களா, இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னா பார்த்தா நமக்கு ஒரு 50 கம்பெனிஸ் ஒரு ஒரு பார்ட்டிஸ்ல ஒரு 50 கம்பெனி பிரிச்சிருக்காங்களா, அதாவது இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மார்க்கெட்டோட கேபிட்டல் வச்சு நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும். நமக்கு மிட் கேப் செக்டர் வைஸா பார்த்தோன்னா நமக்கு பிரிச்சிருக்காங்க இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதில் பார்த்தோன்னா டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இது பார்த்தோன்னா நமக்கு இதை என்ன பண்ண முடியும்னா வீக்லி மந்த்லி எக்ஸ்பெரியா யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, எக்ஸ்பெரி பேஸ்ட் ரன் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு பார்த்தோன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கும் இருக்கு. நமக்கு ப்ரீவியஸா பார்த்துருக்குறோம். அதையும் பார்த்தோன்னா சேம் டேவில் சேம் டேவில் க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா அதே ப்ரோக்கர்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அதாவது சர்வீஸ் சார்ஜ் மேக் பண்ணி அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து அவங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஹோல்டிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டேவுக்கு லாங் டேர்முக்கு உண்டான விஷயத்த ஹோல்ட் பண்ணுறது. எக்ஸ்பெரி பார்த்தோன்னா அது ஒரு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு மந்த்லி எக்ஸ்பெரி பேஸ்டு நடந்துகிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோன்னா வீக்லி பேஸ்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட கான்ட்ராக்ட் பார்த்தோன்னா 3 மந்தோட கான்ட்ராக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். கரண்டில் இருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸ்பெரி டேட் பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியும். நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஷேர் மார்க்கெட்ஸ், கமாடிட்டி மார்க்கெட். இதுல நாம எந்த சைட்ல இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது நாம இதுக்கு உண்டான விஷயத்த உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ அந்த நாலேஜுக்கு உண்டான விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க அதுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரோட நாலேஜோட இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஃபினான்சியல் மார்க்கெட் பத்தி, ஷேர் மார்க்கெட் பத்தி ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துட்டு வரீங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, நீங்க அடிஷனல்ஸ் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல தெளிவாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அங்க பார்த்தோன்னா ஷேர் மார்க்கெட் நார்மலா நமக்கு 9:15 ஓப்பன் ஆகிட்டு 3:30 க்ளோஸ் ஆயிரும். நமக்கு கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு 11:45 11:50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரன் ஆகும். சரிங்களா, ஒவ்வொரு டைமிங் டேஸ் பொறுத்து மந்த்லி பொறுத்து டைம் கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஓப்பனிங் டைம் சேமா இருக்கும். எண்ட் ஆஃப் டைம் மட்டும் கமாடிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா, கரன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு யாரும் பண்றது கிடையாது. சரிங்களா, கரன்சி மார்க்கெட்டு அப்படிங்கும்போது பார்த்தோன்னா ஃபாரெக்ஸ் பண்றாங்க. நமக்கு அது லீகல் கிடையாது. சரிங்களா,
நமக்கு வந்து லீகலாக அது கிடையாது. செபி ரெகுலேஷன் கீழே வராது. கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரன்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோ பிடிசிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கேம்பிளிங் ட்ரேடிங் அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனரி ட்ரேடிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவங்களே வந்து கிரியேட் பண்ணி இங்கே ட்ரேட் நடக்கிற மாதிரி காட்டிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து நிறையா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ்லாம். இங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் கேம்லிங் ட்ரேடிங் அப்ளிகேஷன் தான் இருந்துகிட்டே தான் இருக்குது, சரிங்களா? அப்படிங்கும்போது இதில் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு நாலேஜ் பேஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.